Hi everyone, welcome back to our channel. Today we are going to talk about Arabic letters. My channel name is Anita H8M, you know guys. But these are what letters you don't know. It's Arabic letters, Arabic alphabet. The rules are, I need to tell first the rules. Next I'm going to talk about these letters. There are 26 letters in Arabic alphabets. அதாவது அரபிக் ஆல்பபெட்ஸ்ல 26 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது பாருங்க இதெல்லாம். அப்புறம் the rule is we need to start at right side. என்னன்னா நம்ம ரைட் சைடுல தான் நம்ம இந்த சைடுல நம்ம இந்த லெட்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். படிக்கும் போதும் இந்த சைடுல தான் படிக்கணும். ஸ்டார்ட் பண்ணும் போதும் இந்த எழுதும் போதும் இந்த சைடு தான். மற்ற சப்ஜெக்ட்லலாம் நம்ம லெஃப்ட் சைடே இப்படி எழுதிடுவோம். ஆனால் அரபிக் அப்படி கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அதை படிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம ரைட் சைடில் எழுதணும். அப்படியே உள்டாவா மற்ற சப்ஜெக்டில் லெஃப்டில் எழுதணுமா அப்படியே உள்டாவா எடுத்து இப்படி எழுதிடுங்க ரைட் சைடா. ஓகே, நான் அரபிக் கற்றுக்கிறது இல்லாமல் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எடுப்பேன். இதே மாதிரி உங்களுக்கு நான் நிறைய அரபிக் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், சென்டென்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் அலிஃப். அலிஃப் அலிஃப் வந்து டூவை வந்து உல்டாவா இப்படி திரும்பி போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டிங்கன்னா அலிஃப். உங்களுக்கு வந்து ரிமெம்பர் பண்ண முடியலன்னா நீங்கள் இங்கிலீஷில் வந்து பக்கத்தில் அலிஃப்னு எழுதிக்கோங்க. அப்புறம் பா. இப்போ தமிழில் வந்து இக்கு இங்கு இச்சு இது வருதுல்ல, அதில் வர இப்பில் பா வருதுல்ல, பாவை போட்டுட்டு கீழே டாட் வச்சிடலாம். அப்புறம் டா. டா வந்து அதே பா தான், பட் மேலே 2 டாட்ஸ் வைக்கணும் இப்படி. ஓகே, அதே டா தான், ஆனால் மேலே 2 டாட்ஸ் வைக்கணும். கீழே இதே பாவை காப்பி பண்ணிடலாம். நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு ரிமெம்பர் ஆகலைன்னா இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லாம் எழுதிக்கோங்க. அப்புறம் இதுதான் தா. அதே பா தான் உயிர்மை எழுத்துல ஐலாம் வருதுல்ல, அதெல்லாம் கடைசியாக அக்கு என்பது உயிர் அப்படி சொல்கிறாங்களே, ஆயுத எழுத்துன்னு அந்த அக்கை எடுத்து இப்படி போட்டுருங்க. இதுதான் தா. ஃபர்ஸ்ட் லைன் நான் உங்ககிட்ட ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுறேன். அலிஃப் பா தா தா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு. இந்த லைனில் தான் நம்ம இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக எழுதணும். ஒவ்வொரு லைனும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து அலிஃப் பா தா தா. ஜா ஹ க டா டா ரா ஜா. ஓகே, அப்புறம் சா ஷா சா சா ஷா சா டா டா ஜா. அப்புறம் ஆ ஹா ஃபா வா ஃப கா லா மா நா ஹா வா யா. ஓகே, இந்த லைன் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் லைன்னா இப்போ இந்த லைன் தான் ஃபர்ஸ்ட் லைன், இந்த லைன் தான் செகண்ட் லைன். இப்படி தான் இருக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் இப்படி இருக்கும்ன்ட்டு நான் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கை மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி டிசைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் எதில் முடித்தேன், தால முடித்தேன்னா ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுறேன். அலிஃப்னா டூவை உல்டாவா இப்படி போட்டுட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் அலிஃப். பானா இக்கு இங்கிலீஷில் வர இப்போ இருக்க மேலே டாட் வைக்காம அந்த இப்போ வர டாட் எடுத்து அப்படி இங்கே போட்டுருங்க. அதுதான் பா. அதே மாதிரி தான் சாவும் கீழே இருக்கிறது அப்படியே எடுத்து மேலே 2 டாட்டாக போட்டுருங்க. இப்போ போடுவீங்களா, அது பக்கத்தில் ஒரு டாட் சேர்த்துட்டீங்கன்னா, ஆனால் அது நடுவில் போடாதீங்க, கொஞ்சம் சைடில் போட்டு இப்படி போட்டால் டா. அப்புறம் தா. தா வந்து அதே பா தான் அக்கு, ஆயுத எழுத்து, அந்த அக்கு எடுத்து இப்படி போட்டுருங்க. அலிஃப் பா தா தா. ஃபர்ஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஜா. ஜா எப்படி இருக்குன்னா மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் லைக் 5 ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, 1 2 3 5. அந்த 5
அந்த 1 2 3ல வர 5ல மேலே ஸ்லீப்பிங் லைன் வருதுல, இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணாம இது அப்படியே இந்த சியை உல்டா ஏபிசியில் சி வருதுல்ல, அந்த சியை எடுத்து உல்டாவா இப்படி போட்டு நடுவில் ஒரு டாட் வச்சிங்கன்னா ஜா. அதே மாதிரி தான் இதுவும் ஹா. ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு கர்வ். ஆனால் நடுவில் டாட் வராது, இல்லை டாட் வராமல் இருக்கிறது தான் ஹா. அதே மாதிரி தான் இந்த ஃபார்மேட்டும் ஸ்லீப்பிங் லைன் சி உல்டா சி மேலே டாட் இப்படின்னா கா. ஓகே, நீங்கள் உங்களால் ரிமெம்பர் பண்ண முடியலன்னா திரும்ப சொல்கிறேன். இது எழுதிக்கோங்க, நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் படித்து நீங்கள் எழுத கற்றுக்கோங்க. இப்போ ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணுவோம். வெறும் லெட்டர்ஸா ஜா ஹா கா. அப்புறம் டா. டா வந்து இந்த சியை இப்படி சியை இப்படி போடுறதுக்கு இப்படி போட்டுருங்க. நான் இதை சொன்னேன் இல்லையா, இது உள்டாவாக வராது, இப்படி கர்வாக சிஏ வந்துச்சு. ஆனால் நம்ம உள்வாங்கி போடணும், இதில் உள்வாங்கி போடணும். இதை வந்து சியை உள்டாவாக இப்படி திருப்பி இப்படி போட்டுடணும். ஓகே, ஆனால் லைட்டாக இங்கே கொஞ்சம் கர்வ் லைன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது வந்து டா, இது வந்து டா. டா வந்து அதே மாதிரி லைன் எடுத்துட்டு மேலே ஒரு டாட் வச்சிங்கன்னா அதுதான் டா. ஓகே, இப்போ நம்ம வெற்றிகரமாக 3 லைன்ஸ் முடிச்சிட்டோம். இன்னும் எடுத்து 4 லைன்ஸ், அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து ரா. இது வந்து ரா எப்படி சொல்கிறது, ஏபிசியில் ஃபர்ஸ்ட் லைனில் எண்டில் வர வேர்டு தான் இது. ஜே. ஜே இருக்கு இல்லையா, அந்த ஜேவை போட்டால் இதுதான் ரா. ஜே ஏபிசியில் வர ஃபர்ஸ்ட் லைனில் எண்டு லெட்டர் ஜே, அதுதான் ரா. அதை போட்டுட்டீங்கன்னா இது ரா. இப்போ மேலே டாட் வைக்கக்கூடாது அந்த ஜேல. இந்த ஜேல நம்ம மேலே டாட் வைக்கக்கூடாது, அப்பனா தான் இது ரா. மேலே டாட் வச்சா ஜா. ஏபிசியில் வர எண்ட் லெட்டர் அதே, பட் நம்ம உண்மையான ஜேவே இங்கே போட்டுடணும். இப்படி கர்வ் இந்த ஜேவை போட்டுட்டு மேலே டாட் வச்சா அது ஜே இல்லையா. பட் அரபிக்கில் சொல்லும் போது இது ரா, இது ஜா. ஓகே, இப்போ 4th லைன். இப்போ 5th லைனுக்கு இது வந்து சா. நம்ம நார்மலாக சொல்லும் போது இந்த லெட்டர்ஸை இந்த சான்னு சொல்லுவோம். இப்படி தமிழில் வா எப்படி யா போடுவாங்கள்ல, அதை எடுத்து இப்படி போட்டுட்டு கூட இந்த மாதிரி கர்வ் லைன் எடுத்துட்டிங்கன்னா அது சா. அதே மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி யா போட்டு இது லைட்டாக கர்வ் லைன் எடுத்துட்டு மேலே அக்கு ஆயுதத்துன்னு நல்ல அந்த அக்கு எடுத்து இங்கே போட்டுட்டிங்கன்னா ஷா. என்னடா பக்கத்தில் வேர்ட்ஸ்லாம் எழுதிருக்கேன்னு பார்க்குறீங்களா, அதை நான் உங்களுக்கு இந்த லைனை முடிச்சுட்டு சொல்கிறேன். இது வந்து சா. இந்த ஜேவை போட்டுட்டிங்களா, அப்படியே இப்படி போட்டுட்டிங்கன்னா சா. அப்புறம் அதே ஜேவை போட்டு பக்கத்தில் இந்த மா போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இந்த மா. இங்கே வந்து அதே மாதிரி தான் வருது ஜேவு மா. மாவில் மா இங்கே மா வருது, இம்மு வருதுல்ல, மேலே டாட் வைக்காம இங்கே லைன் போடாமல் ஆல்ரெடி இங்கே லைன் இருக்குது, நீங்கள் ஸ்லீப்பிங் லைன் எடுத்து இப்படி போட்டுட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இது வந்து டா. டா இதில் பார்த்தோம்ல டா, அதே டா தான் இங்கேயும். பட் ஆனால் இங்கே லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கேயும் லெட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. அதே ஜே மேலே டாட் வச்சா இந்த ஜே ஆகிடுச்சா, பக்கத்தில் இந்த மா இம்மு தான். ஆனால் நம்ம மேலே டாட் வைக்கக்கூடாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி டாட் வச்சுருக்கோங்க இல்லையா. இங்கே வந்து லைன் போடாமல் லைட்டாக இந்த ஸ்லீப்பிங் லைன் இந்த கர்வ், இதுதான் டா. அப்புறம் இதுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் இல்லை. இது நம்ம நார்மலாக சொல்லும் போது சா ஷா சா டா. இது வந்து பா டா, இது டா. ஏபிசிடியில் பி வருதுல்ல, அந்த பியை வந்து இப்படி ஃபுல்லாக சுற்றி போடாமல் ஜஸ்ட் இப்படி எடுத்து இப்படி ஹெச் போட்டுட்டு இப்படி கர்வாக சுற்றிட்டிங்கன்னா டா. இப்போ ஜா. இதில் வந்து ராஜா வருது, இதில் டாஸா வருது. அது ரெண்டுமே ஒரே ஜா தான், பட் இந்த லெட்டர்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது.
அதே பியை போட்டுட்டு இப்படி கர்வ் லைனு ஃபுல்லாக போடாமல் மேலே ஒரு டாட் அப்படின்னா ஜா. இப்போ 5 லைன்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 2 லைன்ஸ். நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நம்ம நார்மலாக சொல்லும் போது இந்த சா ஷா சா தா தா ஜா. பட் ஸ்கூலில் நம்மளுக்கு மேம் சார் சொல்லி தரும்போது அவங்க வந்து இது வந்து சி ஷீன் ஜத் துவாத் இந்த 4 லெட்டர்ஸ்லாம் அவங்க அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. மீறி இந்த தாஸாவை நார்மலாகவே தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுக்கு எதுவும் தனியாக இந்த மாதிரி ஸ்கூலில் சொல்லித்தர வேர்ட்ஸ்லாம் இல்லை. நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். சாவை வந்து சீனுன்னு சொல்லுவோம். சீனு சீன். அப்புறம் ஷாவை வந்து ஷீனு. அப்புறம் ஷாவை வந்து ஷீனு. இது பாருங்க, இந்த ஷாவை ஷா நான் இந்த ஷான் எழுதியிருக்கேன் இல்லையா இங்கிலீஷில், அப்படியே எடுத்து ரெண்டு என்ன ஷீனு. ஓகே. அப்புறம் ஜத். ஜத்னா இது சா சாஸ். இங்கேயே 2 சா. பட் இது லெட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே. இதில் வந்து இப்படி கவுத்து, இதில் வேறு மாதிரி இது ஜத். ஓகே. இது வந்து தாஜா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம இப்படி போடுவோம்ல, லாங் பெரிய ஆல்ஃபபெட்டில் லாங் வேர்ட் ஷார்ட் வேர்டு லெட்டர் இருக்குல்ல, அது வந்து அந்த ஈயை வந்து உல்டாவாக இப்படி போட்டுருங்க. உல்டாவாக இப்படி போட்டுருங்க. ஹாவை இப்படி போட்டு மேலே ஒரு டாட் வச்சிங்கன்னா உல்டா ஈ மேலே டாட் ஹா. ஓகே. இம்மு 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 வருதுல்ல, நீங்கள் நடுவில் வைப்பீங்க. பட் நம்ம இந்த சைடில் இங்கே டாட் வைக்கணும் இந்த இடத்துல. இது வந்து ஃபா. இது வந்து குவாஃபர். இதே மாதிரி போட்டு இங்கே 2 டாட் வச்சோம்னா இது குவாஃபர். ஹா ஹா ஃபா குவாஃபர். அப்புறம் இதுதான் எண்ட் லைனு. கா வந்து எல்ல வந்து எல் இப்படி போடுவாங்கல்ல, அந்த எல்லை உல்டாவாக போட்டு எஸ் போட்டுருங்க. ஏபிசியில் வர எஸ் எடுத்து இப்படி போட்டிங்கன்னா கா. அப்புறம் இது வந்து ஜே சொன்னேன் இல்லையா? பட் நிறைய இடத்துல ஜே வருது. பட் லெட்டர்ஸ் பட் இது வேறு லைனு, அது வேறு லைனு. பட் லெட்டர்ஸ் சேமாக இருக்குது. பட் வேர்டு அந்த ப்ரொனவுன்ஸ் வேறு மாதிரி வருதுல்ல. லானா ஜேவை போட்டுடணும். மா வந்து இங்கே சர்க்கிள் போட்டிருக்கீங்கன்னா சர்க்கிள் போட்டுருங்க. அப்படிங்க இப்படி எடுத்து இப்படி ஒரு கர்வ் விட்டிங்கன்னா லைட்டாக இப்படி ஸ்லீப்பிங் லைனை கர்வாக போட்டு இப்படி கீழே விட்டுக்கிட்டிங்கன்னா மா. இப்பயே போட்டுருங்க. பட் இப்போ வந்து இப்படி போடலாம். இப்படி எடுத்து ஸ்லீப்பிங் லைன் போட்டு இப்படி போடாமல் கர்வ் இப்போ போட்டு மேலே டாட் வச்சிங்கன்னா நான். இது வந்து யா சொன்னேன்ல, அந்த மாதிரி இப்படி போட்டு நடுவில் மட்டும் இந்த மாதிரி வந்து இப்படி போகிறோமா, இதுதான் ஹா. அப்புறம் இது வா வந்து இந்த மாதிரி அதே மாதிரி வந்து ஒரு குட்டி ரவுண்டு போட்டுட்டு இப்படி சைடாக எடுத்திங்கன்னா வா. இது வந்து யா வந்து எஸ் போட்டு அந்த எஸ்ஸை வந்து இப்படி நீட்டாக இழுத்து விட்டு இங்கே 2 டாட் வச்சா இது யா. கா லா மானா ஹா வா யா. இப்போ எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன். அலி பா தா தா ஜா ஹா கா டா டா ரா ஜா. இப்போ நான் வந்து ஸ்கூலில் சொல்கிற மாதிரி இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். சீன் ஷீன் ஜத்வா தாசா ஆஹா ஃபா வாஃபா காலா மானா ஹா வாயா. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.